ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு தாத்தாவை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாரு நம்ம சூர்யா. எதுக்குப்பான்னு பார்த்தா மருதாணி ஐடியா கொடுத்தது நம்ம தாத்தா தாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிறாரு. என்னடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சொல்லிட்டு செய்யண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்க வெக்கப்படுறாராமா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு உன் காதலில் நீ டெவலப் ஆகுப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணேன். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, நீங்கள் அப்படியே சிவனு மாதிரி, நீங்கள் பார்வதி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவிகளை, இது நீங்கள் புதுசாக இருக்குது. வழக்கமாக வேற ஒன்று சொல்லுவாங்களே. சரி விடுங்க, நமக்கு தெரிஞ்சது நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க எப்படா வெளியே போவாங்க, அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அண்ணன் எப்போ காலியாவான் தின்ன நமக்கு கிடைக்கும்னுவாங்களே, அது மாதிரி டைலாக் எது மாற்றி சொல்லிட்டோம். இல்லை வாய்ப்பே இல்லை. இப்படி சொன்னோன்னே இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அனாமிக்காவும் நம்ம சகுனி சித்திரமும் எடுத்து வச்ச சாவியை ஏதாவது பதமாக வேலை பார்க்கணுங்கிறதுக்காக டேபிள் மேலே வச்சு விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. பாருங்க அவளை பக்கி யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறு தான் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு பிளம்பர் அந்த டைம் பார்த்து தான் வரணுமா, அந்த டைம் பார்த்தா வீட்டில் வந்து பிரச்சனை நடக்கணுமா, இது தெரியாத இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சுற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க பரவாயில்ல விடுங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் நம்ம ரொமான்ஸில் குறைய இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து லவ்வை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க வந்துட்டு மேலேயே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அமௌண்ட் எடுத்து கொடுக்கணுமே, மகாட்ட காசு வாங்காமல் போயிட்டேனேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க நம்ம ராஜலட்சுமி. கடைசியில் பார்த்தா சாவிங்க இருக்கிறத பார்த்தோன்னே பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டேன்னு சொல்லாத பக்கி பதறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எடுத்து பிளம்பர்கிட்ட காசு கொடுக்காம நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்குன்னு ராஜலட்சுமி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது தெரியாமல் அவங்க எங்கேயோ பார்க்க பீச்சுன்னு சுற்றுறாங்க. ஓகே.